முடியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு நீட்டை எதிர்க்கிறவங்களால பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தனியார் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களால நீட் பாஸ் பண்ண முடியலன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? தரமான கல்வி இங்க இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குற அந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸ் எஜுகேஷனை நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷனை ஏன் இம்ப்ரூவ் பண்ணல? என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, நவோதயா பள்ளிக்கூட திட்டம்னு 30 வருஷம் ஆச்சு. ராஜீவ்காந்தி ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்தாரு. 6வதுல இருந்து +2 வரைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு இலவச சென்ட்ரல் போர்டு சிலபஸ். இது எல்லா மாநிலத்திலும் 600 பள்ளிக்கூடம் இருக்கு. பாண்டிச்சேரியில கூட 4 இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் 1 கூட இல்லை. ஹைகோர்ட்டும் ஆர்டர் போட்டோம், இன்னும் அதை கொண்டு வரல. என்ன காரணம்? ஹிந்தி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக. ஹிந்தி இருந்தா என்ன? ஆதரிக்கிற தேர்ட் லாங்குவேஜ், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பாம்பேலயே போய் இருந்தாலும் உங்க தாய்மொழி, நம்ம தாய்மொழியை நம்ம மறக்க போறதில்லை. இவங்க சொல்லி தான் நம்ம தமிழை மறக்காம இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. திணிக்கிறதுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்ப இது ஒரு மெட்ரோ, இந்த பேரை இந்தியிலேயே தான் வைக்கணும்னு சொன்னாதான் திணிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கணும், அது திணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற 2வது தடவை சீஃப் மினிஸ்டரா வந்திருக்கிறவர் யாரு? பினராயி விஜயன். என்ன ஆர்டர் போட்டிருக்காரு தெரியுமா? 6th to +2 யூ வாண்ட் டு கம்பல்சரி ரீட் ஹிந்தின்றாரு. அதுக்காக அவருக்கு மலையாளம் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை அவர் தாய்மொழி பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? புரியுறதுங்களா? இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோட எண்ணம் என்னன்னா, நம்ம மேல படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது. 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்கள எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே நான் தைரியமாவே சொல்றேன். என்ன நாளைக்கு யாராவது அடிச்சாலும் பரவாயில்ல, நான் தைரியமாவே சொல்றேன். புழுதிவாக்கம் பக்கத்துல சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தெரியுமா? யாருதுன்னு தெரியுமா? சீஃப் மினிஸ்டரோட மருமகண்டு சபரீஷன். அங்க உள்ள போனா யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஒன்லி, நாட் இன் தமிழ். அதை கேட்க முடியுமா? அவரால் கேட்டா எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இல்லைன்று. அப்ப இதை என்ன சொல்றது? உனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எவ்வளவு வேணா கொள்ளடிச்சிட்டு போ, தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல விளையாடாதீங்க.